டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் எரிந்த நிலையில் இருக்கும் வீடியோவை உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து விசாரிக்க 3 பேர் கொண்ட குழுவை அமைத்து தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா உத்தரவிட்டுள்ளார். நீதிபதி வீட்டில் பணம் இருந்த விவகாரத்தில் அடுத்த திருப்பமாக ரூபாய் நோட்டுக்கட்டுகள் எரிந்த நிலையில் இருக்கும் இந்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கடந்த 14ஆம் தேதி தீ விபத்து ஏற்பட்டபோது கட்டுக்கட்டாக பணம் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது. சுமார் 100 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் இருந்திருக்கலாம் என தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் குறித்து அறிக்கை அளிக்குமாறு டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அதன்படி டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தேவேந்திர குமார் உபாத்யாயா தாக்கல் செய்த அறிக்கையை உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையுடன் நீதிபதி வீட்டில் தீப்பற்றி எரியும் ரூபாய் நோட்டுகளை தீயணைப்பு வீரர்கள் அணைக்கும் வீடியோவையும் வெளியிட்டுள்ளது. நீதிபதியின் வீட்டில் எந்த பணமும் கண்டெடுக்கப்படவில்லை என டெல்லி தீயணைப்புத்துறை சார்பில் கூறப்பட்ட நிலையில் அதற்கு நேர்மாறாக உச்சநீதிமன்றமே வீடியோவை வெளியிட்டிருப்பது இந்த விவகாரத்தில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டில் முகாந்திரம் இருப்பதாகவும் இதுகுறித்து ஆழமாக விசாரிக்க வேண்டும் எனவும் டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள நீதிபதி யஷ்வந்த் வர்மா தன் மீது களங்கத்தை ஏற்படுத்த செய்யப்பட்ட சதி என விளக்கமளித்துள்ளார். தீ விபத்து நடந்த ஸ்டோர் ரூம் தானும் தனது குடும்பத்தினரும் வசிக்கும் பிரதான கட்டிடத்தில் இல்லை எனவும் அது வீட்டுக்கு வெளியே உள்ள இடம் எனவும் கூறியுள்ளார். மேலும் அந்த பணம் தனக்கோ தனது குடும்பத்தினருக்கோ சொந்தமானது இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த 3 பேர் கொண்ட குழுவை அமைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா உத்தரவிட்டுள்ளார். பஞ்சாப் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷீல் நாகு, இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்தபாலியா, கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி அனு சிவராமன் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு அறிக்கை சமர்ப்பிக்கும் வரை யஷ்வந்த் வர்மாவுக்கு எந்த பணியும் ஒதுக்க வேண்டாம் என தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அறிவுறுத்தியுள்ளார்.